நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டதும் பயந்துடக்கூடாது. மனசை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஐயோ இந்த டாக்டர் வேற பொடி வச்சு பேசி நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்களே ஸ்ரீஜா. ஆண்டி தயவு செஞ்சு அது என்ன விஷயம்னு சொல்லுங்க ப்ளீஸ். அசோக்கோட பின்மண்டையில பலமா அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால கண் பார்வை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஐயோ கடவுளே. அப்பாடா நல்ல வேலை. அசோக்கால இனி நம்மள பார்க்க முடியாது போல இருக்கு. ஐயோ கடவுளுக்கு முதல்ல 108 தேங்காவை உடைச்சாகணும். ஏய் இரு, அது டெம்பரவரி தான். டெம்பரவரியா தான் போயிருக்கு. பர்மனன்ட் டேமேஜ் கிடையாது, டெம்பரவரி தான். ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா டாக்டர்? நிஜமாவே அசோக்குக்கு கண் பார்வை போயிடுச்சா? என் பையனால என்ன பார்க்க முடியாதா? சுபத்ரா சுபத்ரா, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன். அஷோ, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அப்செட் ஆகாதுன்னு சொன்னா இல்லையா? இத பாருமா, ஐயோ மறுபடியும் சொல்றேன், அசோக்கோட இந்த கண் பிரச்சனை பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோமா. கொஞ்ச நாள் தான், போன பருவ திரும்ப வந்துரும். ஆமா நிஜமாவா பின்னா? அம்மா அதான் ஆண்டி சொல்றாங்கல்ல, அசோக்கு சீக்கிரமா சரியாயிடுமா. கரெக்ட். இத பாருமா, அவனுக்கு தலையில அடிபட்டதுனால அந்த நரம்பு அப்படியே அழுத்தி பார்வையில கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. அதாவது கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது கொஞ்சம் கொஞ்சமா தானா சரியாயிடும். அப்படி சரியான உடனே மெல்ல மெல்ல கண் பார்வை திரும்ப வந்துரும்னு டாக்டர் சொன்னாரு. கண் பார்வை திரும்புமா? ஐயோ ஐயோ, நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? என் அசோக்குக்கு கண் பார்வை நிச்சயமா திரும்பி வந்துருமா? கண்டிப்பா வந்துரும். பேஷண்ட் கான்ஷியஸ் வந்துட்டாங்க, நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம். சுபத்ரா என் பையன் கண்ணு முடிச்சிட்டான். வா. அசோக் அசோக் அசோக். ஐயோ ஒவ்வொரு நேரமும் கம்பி மேல நடக்கிற மாதிரியே இருக்கு ஸ்ரீஜா. வாங்கக்கோ, வரதானே செய்யணும். வா. அசோக் 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 யாரு? அசோக் அசோக், எப்படி பாருங்க. யாரு நீங்க? ஐயோ அசோக் அசோக், நான் உன் அம்மாடா, அம்மா. அம்மா அம்மா, நீங்க வந்துட்டீங்களாம்மா? நான் எப்படிமா உங்ககிட்ட வந்தேன்? என்ன யாரோ மலையில இருந்து தள்ளி விட்டாங்கம்மா. அப்புறம் எப்படிமா நான் உங்ககிட்ட வந்தேன்? சொல்லுங்கம்மா. அம்மா அப்புறம் எப்படிமா நான் உங்ககிட்ட வந்தேன்? அம்மா சொல்லுங்கம்மா. சுபத்ரா அழாத. அசோக் அசோக் டென்ஷன் ஆகாதடா, டென்ஷன் ஆகாத. நீங்க யாரு? ஓ அப்பாடா, நான் வேற எந்த பெத்தவங்களுக்கும் வரக்கூடாத ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துருச்சுடா. இன்னைக்கு நாங்களே எங்களை உன்னோட அப்பா அம்மான்னு அறிமுகப்படுத்துற ஒரு நிலைமை வந்துருச்சுடா.
ஆமா சார், டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. நான் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க சார். அசோக்னு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? ஐசியூல இருக்காங்க சார். தேங்க் யூ. வாங்க. விஷால், ஹே மச்சான். அசோக் எப்படி இருக்காரு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லடா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா? அவன் மேல இருந்து கீழே விழுந்ததுல ஆ. அவன் கண் பார்வை போயிடுச்சு. ஏய், என்ன விஷால் சொல்ற? அசோக்குக்கு கண் பார்வை போயிருச்சா? அசோக்க மலையில இருந்து தள்ளி விட்டுங்கள தேடிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் அவங்கள பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அசோக் அவங்க கூடவே இருந்ததால அவருக்கு அந்த ரவுடிங்களை பத்தி கண்டிப்பா வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சிருக்கும். அதை கேட்கலாம் தான் வந்தேன். ஆனா டேய், நீ சொல்றத பார்த்தா தற்காலிகமாக தான் விஷன் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பயப்பட ஒன்றும் இல்லையா? அசோக்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு டிஸ்சார்ஜ் பண்ண ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரமே பார்வை திரும்பிடும்னு டாக்டர் சொல்றாங்க. வெரி குட்ரா. டேய், இப்ப நான் அசோக் கிட்ட பேசலாமா? சின்ன ஃபார்மாலிட்டி கேள்விதான், கேட்டா பதில் சொல்லுவார்ல. அசோக் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவான். ஆனால் எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. அதனால இப்போ இந்த என்கொயரி அவசியமா? அப்படி இல்ல, இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். என்ன நடந்துச்சுன்னு அசோக் கிட்ட கேட்போம். அவர்கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா தானே அடுத்து எந்த ஆக்ஷனும் எங்களால எடுக்க முடியும். சொல்லுங்க ராகவ், அது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக தான். சரி, ஓகே. இதுவரை நடந்த எல்லாத்துக்குமே ஸ்ரீஜா தான் காரணம்னு சொல்லணும்னா நமக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் நம்ம அசோக் மட்டும் தான். ஆனா அசோக்கும் இப்ப பார்வை இல்லாம இருக்கான். இப்ப என்ன பண்ணி ஸ்ரீஜாவை வெளியில தள்ளுறது? முதல்ல நடந்ததை அசோக்கிட்டே இவர் கேட்கட்டும். அதுல நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரி, வா மச்சான், உள்ள போலாம். வாங்க சார். வா. விடுங்கக்கா. என்னடி இது? போலீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. விடுங்கக்கா. நல்லா பாருங்க, இவன் விஷாலோட ஃப்ரெண்டு. விஷாலோட ஃப்ரெண்டுனால அவனு போலீஸ் தானே. நம்ம கன்ஃபார்மா மாட்டிப்போம் போல இருக்கு. வா. விஷால், இப்ப எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு வந்த? அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. அசோக்க மலையில இருந்து யார் தள்ளி விட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் அது சம்பந்தமா நாங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்காக தான் வந்தேன். அசோக், அசோக், இவர் என்னோட ஃப்ரெண்டு ரத்னவேல், இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இப்போ உன்னை கண்டுபிடிச்சு மீட்டதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கே இருக்கு. போலீஸ் ஃப்ரெண்டா?